subscribers and viewers. இன்னைக்கு நாம +2 physics chapter 1 electrostatics ல example 1.7 பார்க்க போறோம். An electron falls through a distance of 1.5 cm in a uniform electric field of magnitude 2 × 10⁴ Newton per coulomb. The direction of the field is reversed, keeping its magnitude unchanged. So magnitude வந்து 2 × 10⁴ Newton per coulomb and a proton falls through the same distance. Compute the time of fall in each case. Contrast the situation with that of the free fall under gravity. So first எடுத்த உடனே ஒரு எலக்ட்ரான் அது வந்து 1.5 cm travel பண்ணுது in uniform electric field 2 × 10⁴ Newton per coulomb. அதுக்கப்புறம் வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு ரிவர்ஸ் பண்ணி புரோட்டான் அதே 1.5 cm வந்து ட்ராவல் பண்ணுது. ஸோ டைம் டேக்கன் பை த எலக்ட்ரான் புரோட்டான் கண்டுபிடிச்சு இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டில் எவ்வளவு அதை வந்து கம்பேர் வித் கிராவிட்டி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் நோக்கி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும் அப்படின்றதுனால எலக்ட்ரான் வந்து மூவ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஸோ வந்து இட் மூவ்ஸ் இன் த சேம் டைரக்ஷன் ஆஸ் த ஃபீல்ட் லைன். நம்ம ரெண்டு ஃபோர்ஸ் ஃபார்முலாவை கம்பேர் பண்ணி ஒரு புது ஃபார்முலா கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி F = m × a. ஸோ இதிலிருந்து A = F/m. இது ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம். ஸோ இன்னொரு ஃபார்முலா E = F/q. ஸோ F பை இங்கே வந்து E. ஸோ இந்த இடத்துல வந்து F = E. ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய A = F/m E/m எழுதலாம். ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் த எலக்ட்ரான் = E × மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், அந்த மாதிரி எழுதலாம். அதான் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி கினிமெட்டிக் ஈக்குவேஷன் செகண்டை வச்சு H = ut + 1/2 at². இதில் u வந்து இனிஷியல் வெலாசிட்டி, ஃபஸ்ட் எலக்ட்ரான் ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால அது 0ன்னு எடுத்துக்கிறோம். 0 × t 0 ஆகிடுது. ஸோ H = 1/2 at². இதிலிருந்து நமக்கு டைம் கண்டுபிடிக்கணும். H நமக்கு தெரியும் 1.5 cm. ஸோ இது ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிட்டு அது மூலமாக டைம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2h = at². ஸோ 2h divided by a = t². ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h by a = t. ஸோ டைம் டேக்கன் பை த ட்ராவல் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h by ஆக்சிலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான். a = E/m. ஸோ அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2h by aக்கு பதிலாக E/me. அதே மாதிரி டைம் டேக்கன் பை த புரோட்டான் பார்த்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h மாஸ் ஆஃப் த புரோட்டான் டிவைடட் பை E/ன்னு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு H = 1.5 × 10⁻² மீட்டர் அப்படின்றது தெரியும். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் = 9.11 × 10⁻31 kgs தெரியும். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் = 9.11 × 10⁻31 kgs. மாஸ் ஆஃப் த புரோட்டான் = 1.67 × 10⁻27 kgs. ஸோ இது எல்லாமே நம்ம அப்ளை பண்ணோம்னா டைம் டேக்கன் பை த எலக்ட்ரான் டு ட்ராவல் 1.5 cm தெரியும், கண்டுபிடிச்சிடலாம். 2.92 × 10⁻9 seconds. டைம் டேக்கன் பை த புரோட்டான் டு ட்ராவல் 1.5 cm 1.25 × 10⁻7 seconds. 10⁻7 பெருசா 10⁻9 பெருசான்னு கேட்டால் 10⁻7 தான் பெருசு, ஏன்னா அது மைனஸில் இருக்குது. ஸோ எது எடுத்துக்கிற டைம் அதிகம்னா புரோட்டான் எடுத்துக்கிற டைம் அதிகம். ஸோ ஹெவியர் பார்ட்டிக்கிள் எடுத்துக்கிற டைம் அதிகம், சின்னதாக இருக்க பார்ட்டிக்கிள் சீக்கிரமாக போயிடுது. இது என்ன ஃபார்முலாவில் வருதுன்னா A = F/m. மாஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஆக்சிலரேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். மாஸ் அதிகமாக இருந்தால் ஆக்சிலரேஷன் கம்மியாக இருக்கும், மாஸ் கம்மியாக இருந்தால் ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கும். இதை நாம் கிராவிட்டியோட கம்பேர் பண்ணுறோம்.
கிராவிட்டி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லா ஆப்ஜெக்ட்டுமே 9.8 மீட்டர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர். அது எப்படி நம்ம டெரைவ் பண்ணுறோன்னா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் படி gravitational force equal to g into mass of the earth divided by mass of the object r square. So force, gravitational force equal to a into m equal to g m divided by r square. இது ஏன்றது வந்து acceleration due to gravity, small m என்றது mass of the object equal to gravitational constant, capital M என்றது mass of the earth, m என்றது mass of the object, r என்றது distance between the center of the earth and the object. So small m cancel. So acceleration due to gravity is equal to r square. So distance between the center of the earth and the object. So 1 kilometer வந்து பெருசா டிஃபரன்ஸ் கொடுக்காது. ஏன்னா அது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் தி எர்த் அண்ட் த ஆப்ஜெக்ட். நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துலேருந்து சென்டர் ஆஃப் த எர்த்துக்கே வந்து ரொம்ப ஹியூஜ் டிஸ்டன்ஸ். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 1 கிலோமீட்டர் பெரிய லெவலில் நமக்கு வந்து இதை கொடுக்காது. ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து மோஸ்ட்லி கான்ஸ்டன்ட் 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் வந்து சேம் சார்ஜ் 1.6 into 10 power minus 19 கூலும். புரோட்டான் வந்து 1836 times heavier than the electron. நம்ம A equal to F/m, ஹெவியராக இருக்கிறது ஆக்சிலரேஷன் கம்மியாக இருக்கும், மாஸ் கம்மியாக இருக்கிறது ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி கிராவிட்டியை வந்து நம்ம டிஸ்ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஏன்னு பார்த்தா ஆக்சிலரேஷன் ஆஃப் புரோட்டான் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் இஸ் எனார்மஸ் கம்பேர்ட் டு த ஆக்சிலரேஷன் ஆஃப் த புரோட்டான் டியூ டு கிராவிட்டி. ரெண்டே கம்பேர் பண்ணும்போது 1.96 into 10 power 11 நியர்லி 200 பில்லியன் டைம்ஸ் வந்து ஸ்ட்ராங்கர். ஸோ நம்ம வந்து கிராவிட்டியை வந்து டிஸ்ரெக்கார்ட் பண்ணிடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.